பக்கத்தில் தான் பொன்மொழி ஆறு இருக்கு. அதை கடந்து போனா காலத்து மழை வரும். அங்க குடும்பி தேவர் இருக்கிறார். அவரை போய் பார்த்துட்டு வரலாமா? ஓ, இவ்வளவு தூரம் வந்துட்டோமா? இன்னும் கொஞ்ச தூரம் தானே. சரி சரி, வா போலாம். சின்னா, இதோ பார், இவர் தான் குடும்பி தேவர். எம்பெருமானே, எம்பெருமானே, இது அடர்ந்த காட்டுல கொடிய மிருகங்களுக்கு நடுவுல உங்களை பார்த்துக்க ஒருத்தர் கூட இல்லையா? அதனாலதான் இப்படி தனிமையில அலங்கோலமாக இருக்கிறீங்களா? பட்டாடையில் பவளமணிகள் முன்ன ராஜகோலத்தில் பார்க்க உங்களை இப்படி அலங்கோலமாக பார்க்க வச்சுட்டீங்களே. கவலைப்படாத குருதேவா, நான் உங்களுக்கு உங்களை எப்படி பார்த்துக்கிறேன் பாருங்க. என்ன இது, உங்களுக்கு யாரோ சாப்பிட பச்சையிலே வச்சிருக்காங்க. இருங்க இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட சுவையான மாமிசத்தை கொண்டு வரேன். எவ்வளவு சுவையாக இருக்குன்னு தெரியுமா? சாப்பிட்டு பாருங்க. என்ன ஆச்சுன்னா, வா போகலாம், போய் மாமிசத்தை கொண்டு வரலாம். காடா, நம்ம போயிட்டு வரணும். காட்டில் இருக்க மிருகங்களால என் சிவனுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ? உலகையே காக்கும் சிவபெருமானுக்கு அவரை பார்த்துக்க தெரியாதா? வா போகலாம். சரி சரி, வா போலாம். சிவபெருமானே, இந்தாங்கள், இந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள். எவ்வளவு ருசியாக இருக்குது. இதை நானே சாப்பிட்டு பார்த்த பின்பு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இதை மனதார சாப்பிடுங்கள். உங்களுக்கு இரவு முழுவதும் நான் காவல் காக்கிறேன். விழுந்து விட்டதா? பெருமானே பெருமானே, நான் போய் உங்களுக்கு தேவையான உணவை கொண்டு வரேன். நீங்கள் பத்திரமாக இருங்க. ஐயோ ஐயோ, என்ன அலங்கோலம் இது! உலகே ஆளும் சிவபெருமானுக்கு மாமிசமா? யார் இந்த இழிவான செயலை செய்தது? அட பாவீங்களா, ஏன் இப்படி செஞ்சீங்க? கலிகாலம் கலிகாலம், அட கர்மமே! சீ சீ. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட முயல் கறி கொண்டு வந்திருக்கிறேன். மிகவும் சுவையாக உள்ளது. இதை சாப்பிடுங்கள். உங்களுக்கு இன்று இரவு முழுவதும் நான் காவல் காக்கிறேன். ஓ, விழுந்து விட்டதா? பெருமானே பெருமானே, நான் போய் உங்களுக்கு தேவையான உணவை கொண்டு வரேன். நீங்கள் பத்திரமாக இருங்க.
மீண்டும் யார் இந்த இழிவான செயலை செய்தது? கண்டிப்பா ஏதோ ஒரு வேட்டக்காரன் தான் இப்படி செஞ்சிருக்கணும். பெருமானே, அவர்களை கண்டுபிடித்து நீதான் தக்க தண்டனை கொடுக்கணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவா, சிவகோசரே, எனக்கு மாமிசத்தை இட்டு படைத்தவர்களை தவறாக எண்ண வேண்டாம். அவனின் பக்தி மிக தூய்மையானது. அவனுக்கு கிடைத்த உயர்ந்த உணவான மாமிசத்தையே எனக்கு உணவாக படைத்தான். அவனின் பக்தியை அறிந்து கொள்ள வேண்டுமாய் நாளை நடப்பதை மறந்திருந்து பார். எம்பெருமானே, நீங்களா என் கனவில் தோன்றியது? நீங்கள் கூறியவாறே செய்கிறேன். பெருமானே, பெருமானே, இன்னைக்கு நல்ல வேட்டை. உங்களுக்கு சாப்பிட முயல் கறி கொண்டு வந்திருக்கிறேன். மிகவும் சுவையாக. முயல் கறி, பன்றி கறி கொண்டு வந்திருக்கிறேன். மிகவும் சுவையாக உள்ளது. இதை சாப்பிடுங்கள். சிவசிவா, என்ன கொடூரம் இது! உங்கள் கண்களில் இருந்து ரத்தம் கசைகிறது. ஐயோ, ரத்தம் நிற்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? இந்த பச்சை நீர் பிழிந்து விட்டால் ரத்தம் கொட்டுகிறது, நின்றுவிடும் என்று நினைக்கிறேன். இப்பவும் ரத்தம் நிற்கவில்லையே இறைவா, இப்பவும் ரத்தம் நிற்கவில்லையே. நான் என்ன பண்ணுவேன்? ஊனுக்கு ஊன் ஒரு பழமொழி எனக்கு ஞாபகம் வருது. அப்போ என் கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு வச்சா ரத்தம் கொட்டுகிறது, நின்றுவிடும். அப்பாடா, எப்படியோ உலகே ஆளும் கடவுளுக்கு கண் சரியாய்விட்டது. ரத்தம் வருவது கூட நின்று விட்டது. அப்பாடா, என் சிவனுக்கு கண் சரியாய்விட்டது. ரத்தம் வருவது கூட நின்று விட்டது. என்ன, என் சிவனுக்கு இன்னொரு கண்களில் இருந்து ரத்தம் கொட்டுகிறது. நான் என்ன செய்வேனோ? இறைவா, எனக்கு 2 கண் இல்லை என்றாலும் பரவாயில்லை. உனக்கு ஒன்றும் நேர்ந்துவிடக் கூடாது. ஆமா, இந்த கண்ணையும் எடுத்துட்டா நம்மளுக்கு தான் பார்வை தெரியாது. அப்புறம் எப்படி என் சிவனுக்கு இந்த கண்ணை சரியாக வைக்க முடியும்? சரி சரி, அடையாளத்துக்கு இந்த காலை எடுத்து அங்க வச்சுப்போம். நில் கண்ணப்பா நில். குழந்தால், என் மீது நீ கொண்ட அன்பையும் பக்தியையும் இந்த உலகிற்கு காண்பிக்கவே நான் இந்த நாடகத்தை ஆடினேன். உனக்கு என் மீது உள்ள அன்பிற்கு எதுவும் ஈடாகாது. அன்பிற்கு இன்றும் நீ எடுத்துக்காட்டாய் விளங்குவாய். நீ எனக்கு செய்த கந்தானம் வெற்றி அடைந்தது போல் இனி உலகில் செய்யும் ஒவ்வொரு கந்தானமும் கண்ணப்பன் ஆகிய நீ தொடங்கிய கந்தானமாக
தொடரட்டும். உயிருடன் இருக்கும் வரை இரத்த தானம், இறந்த பிறகு கண்தானம். நன்றி. கண்தானம் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்களுக்கு மரணமில்லை. ஆண், பெண், பெரியவர், சிறியவர் என வித்தியாசமின்றி மரணத்துக்கு பின் அனைவரும் கண்தானம் செய்யலாம். வயது வரம்பு கிடையாது. கண்ணாடி அணிந்திருப்பவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், உயர் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்களும் கண்களை தானமாக கொடுக்கலாம். கண்புரை ஆபரேஷன் செய்தவராக இருந்தாலும் தானம் செய்யலாம். மண்ணில் புதைப்பதை கண்ணில் விதைப்போம். இறந்தவுடன் 6 மணி நேரத்திற்குள் கண்களை எடுத்தால்தான் பயன்படுத்த முடியும். இறந்தவரின் உடலுக்கு மேலே மின்விசிறி இயங்க கொண்டிருந்தால் அதை நிறுத்திவிடுங்கள். இறந்தவரின் கண்கள் மீது பஞ்சை நீரில் நனைத்து வையுங்கள். எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ், மஞ்சள் காமாலை ஆகிய நோயால் இறந்தவர்களின் கண்களை பயன்படுத்த முடியாது. கண்களை எடுத்தால் முகம் விகாரமாக இருக்காது. இறந்த நபரை கண்வங்கிக்கு எடுத்து செல்ல தேவையில்லை. தொலைபேசியில் தெரிவித்தால் வீட்டுக்கே வந்து எடுத்துக்கொள்வார்கள். வாழும் வரை கண்களை காப்போம். அதை தானம் கொடுத்து இறந்த பின்னரும் உலகம் பார்ப்போம். ஒருவர் இறந்தவுடன் அவரது உறவினர் தாமதிக்காமல் அருகில் உள்ள கண்வங்கியை தொடர்பு கொண்டு கண்தானத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்றே உங்கள் கண்களை தானம் செய்ய உறுதிமொழி அளியுங்கள். சிறந்த எதிர்காலத்தினை இவர்கள் காண உதவுங்கள்.